இப்போ வந்து நான் பாஸ்தா டோ பண்ண போகிறேன். ஸோ இந்த பவுல் வந்து நான் ஏற்கனவே ஒரு பேட்ச் பாஸ்தா டோ பண்ண பவுலு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து சைட்லலாம் இதாக இருக்குது. ஸோ டோ ஹூக் நான் இதில் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பவுலும் கையும் கூட வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி வெறிவிக்கலாம். பாஸ்தா டோ வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ கோதுமை மாவு 2 கப்பு போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு ஹர்ப். ஸோ பாஸ்தா வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 2 கப் மாவு போட்டிருக்கேன். இது மிக்ஸ் ஆயாச்சு. ஸோ பாஸ்தா டோ வந்து சப்பாத்தி டோ மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப என்ன சொல்ல ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் ரோல் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ 2 கப்புக்கு நான் 1/2 கப் தண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸ்ட்ரா 1/4 கப் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் பார்த்துட்டு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் தேவைப்படுது, தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, ஸோ 1/4 கப் ஆட் பண்ணல, 1/4 கப்லேயும் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்ச நேரம் மிக்ஸ் ஆகட்டும். நல்ல கட்டியாட்டு கல் மாதிரி ஸ்டிஃபாக டோ வேணும். ஓகே, ஸோ மிக்ஸ் ஆகி அது ஒன்றா வரட்டும். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளோட பாஸ்தா டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும், கவர் பண்ணிடுங்க. நம்ம வந்து இப்போ சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாஸ்தா டோவை நான் இங்கே வந்து நீட்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்கா, நான் ஸ்டிக்கியாகவே இல்லை பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு துணியை வச்சு மூடி அப்படியே வச்சுருங்க. பாஸ்தா ரோல் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட டோ, கரெக்டாக. ஸோ இந்த டோ வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு. 1/2 மணிக்கூர் வந்து நான் பாஸ்தா சாஸ் செய்கிற வரைக்கும் இது அப்படியே விட்டுருந்தேன். ஸோ இதில் வந்து பாதி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நல்லா வந்து மாவு வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதோட செட்டிங்ஸ் வந்து எது வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டிங் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுக்கிட்டு நம்மளோட ரோலர் இங்கே. ஸோ இந்த ரோல் பண்ணக்கூடிய இதில் வந்து நம்ம வந்து சுத்த போகிறோம். ஸோ இந்த ரோலர் மிஷினில் அந்த திருக்கக்கூடியதை மாட்டிடுங்க. ஸோ இப்போ இந்த வந்து நான் இங்கே ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து இதில் விட்டு ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஷீட் மாதிரி வந்திருக்கா. இங்கே வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ கோதுமை மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். 3 ஆட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து சப்பாத்தி இந்த டோ பாஸ்தாவோட டோ வந்து சாஃப்டாகவே இருக்கக்கூடாது, நல்லா ஹார்டாக இருக்கணும். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ரோல் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் வந்து லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கூட ஒரு தடவை ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்மூத் ஆக்கும், அந்த பாஸ்தா ஷீட்டை வந்து நல்லா ஸ்மூத் ஆக்கும். ஓகே, ஸோ 1 மோர் டைம். ஸோ இது ஆக்சுவலி கிட்ஸு கூட பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐட்டம். ஸோ குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ரோல் பண்ணியாச்சா? 3 தடவை நான் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் எல்லாம் முக்கியம் கிடையாது, எத்தனை தடவைங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. உங்களுக்கே அந்த ஃபீல் ஆகும், அந்த பாஸ்தா ஷீட் வந்து ஸ்மூத் ஆகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்கில் வச்சுருந்தேன்ல, நான் இப்போ அதை எடுத்து ஒரு 4 5 அந்த செட்டிங்கில் வைக்கிறேன். அப்போ இது வந்து இன்னும் தின் ஆகும். சரியா? இப்போ நம்ம வந்து
மறுபடியும் நம்ம வந்து உள்ள விடணும். அந்த ஷீட் வந்து எவ்வளோ லாங் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் ராவியோலி ஷீட்டு, லசானியா ஷீட்டு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நல்லாவே லாங் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஹாஃபாக கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க மாவு வச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபைனல் செட்டிங்கில் வச்சுருக்கேன். ஃபைனல்ஸ் உங்கள் எந்த திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸ். ஸோ நான் வந்து ஆக்சுவலி இது என்ன திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இல்லைன்னா 8 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து உள்ளே விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸ். ஸோ ஸ்பெகதிக்கெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தின்னாக வேணும்னு இல்லை, ராவியோலிக்கு தான் உங்களுக்கு வந்து நல்ல தின்னாக வேணும். ஓகே, ஸோ வந்து இந்த அளவுக்கு ஷீட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம். இந்த சைட்வா. ஸோ இப்போ வந்து நான் இந்த தின்ன நூடுல்ஸ் செட்டிங்கில் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால இந்த நம்ம கழட்டினதை இதில் மாட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த செக்கானி. ஸோ அவ்வளோ அழகாக கட் ஆகும். காற்று அடியேடு கூட ஸ்ட்ரைட்டாக. ஸோ உங்களுக்கு திக்காட்டு வேணும் அப்படின்னா திக்காக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, சைடில். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். நான் வந்து இங்கே வந்து அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கட் பண்ணிட்டு வந்தோன்னே இதை வந்து இந்த மாவில் டாஸ் பண்ணிடுங்க. அப்போ அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஓகே பாருங்க, இது வந்து தின் நூடுல்ஸு, இது வந்து கொஞ்சம் திக்கான நூடுல்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இது பாயில் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து ஒரு பெரிய பாட்டில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சாச்சு. இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக பாஸ்தா குக் பண்ணுற டெக்னிக் தான். ஸோ நிறைய உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல, அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ரெஷ் பாஸ்தா வந்து டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட திருப்பி வந்து ஃப்ளோட் மேலே வந்து அப்படியே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ கீழே எல்லாமே சிங்க் ஆகிடுச்சுல, இது அப்படியே மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பாஸ்தா வந்து மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை ட்ரெயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ட்ரெயின் பண்ணி நான் இதை வந்து தனியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்பெகதி வந்து குக் ஆகிடுச்சு. இதில் வந்து இதை நீங்கள் டேரெக்டாக சாஸில் ஆட் பண்ணிடலாம். பட் நான் வந்து லைட்டாக ஆலிவ் ஆயில் மேலே ஊற்றிட்டு இதை டாஸ் பண்ணிடுவேன். ஸோ அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம பாஸ்தாவை. ஓகே, ஸோ இது ஹோல் வீட்னால உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஏர்த்தியாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. ஸோ ஹோல் வீட்டுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ ஆயில் போட்டு நம்ம டாஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. ஓகே, ஆனால் ரொம்ப நேரம் பாயில் பண்ணிடாதீங்க, பிறகு வந்து குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம வந்து சாஸை வந்து மேலே ஊற்றிடலாம்.
ஸோ சாஸ்லேயே நீங்கள் போட்டு இதை வந்து டாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட இது வந்து திக்கான சாஸ் தானே, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பாஸ்தாக்கு மேலே கூட சர்வ் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் வெஜிடேரியன், நம்பவே முடியாது, மீட் பால்ஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பர் ஹோல் வீட் ஹோம்மேட் ஹோல் வீட் பாஸ்தா, அதுக்கப்புறம் நம்மளோட மஷ்ரூம் வெஜிடேரியன் மீட் பால்ஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்மசான் சீஸ் இருந்தால் மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க, நார்மல் சீஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் பார்ஸ்லே இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான்.